அண்மை செய்தி, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஐநா உடனடியாக தலையிட வேண்டும் என ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது ஈரான் ஐநா இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதன் கோரிக்கையில் முழுமையான என்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஐநா உடனடியாக தலையிட வேண்டும் என்று ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக காலை முதலே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். ஈரானும் பதிலுக்கு அமெரிக்காவினுடைய அந்த கூடாரங்களை எல்லாம் தகர்த்தக்கூடிய அந்த பதற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் ஐநா பாதுகாப்பு சபை அவசர கூட்டத்தை கூட்டி போர் நிலவுவதை தடுக்க வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா சபைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை தடுக்க ஐநா தலையிட்டு முடிவு கட்ட வேண்டும் என்று ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கடுமையான கண்டனத்தை ஏற்கனவே பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஐநா இந்த விவகாரத்தில் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிறது ஈரான். அதே போல தங்கள் நாட்டின் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தங்களுடைய பதிலடியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று உத்தரவாதத்துடன் கூடிய ஒப்பந்தம் செய்ய ஈரான் முன்வர வேண்டும் என்று அமெரிக்கா ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தது. இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டாத நிலையில்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் சார்பில் இன்று ஈரான் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தங்களுடைய தாக்குதல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்காவுடன் நட்பு கொண்டிருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கி வருகின்றனர். துபாய், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் மீதும் ஈரான் ராணுவத்தின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகள் விழுந்து வெடித்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் வளைகுடா நாடுகளில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. வளைகுடா நாடுகள் முழுவதும் விமானம் போக்குவரத்து ஸ்தம்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த சூழலில் ஐநா உடனடியாக தலையிட வேண்டும் என ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஐநா பாதுகாப்பு சபையை அவசரமாக கூட்டி போர் நிலவுவதை தடுக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா சபைக்கு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். விரிவான தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.